எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா? சங்கீதம் 55ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வார்த்தைய நான் வாசிக்கும் போது கர்த்தர் என்னிடத்துல சொன்னது என்னவென்றால், இன்றைக்கு எந்த மாதிரியான பாரத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? வேலை கிடைக்கலையா? குடும்பத்துல சரியான பெண் கிடைக்கலையா? சரியான நபர் கிடைக்கலையா? சரியான சரியான விதத்துல குடும்பத்தை நடத்த தெரியலையா? பிள்ளைகளை வளர்க்க தெரியலையா? ஞானம் இல்லைன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எம்மா, நீங்க உங்களுடைய கஷ்டத்தை, உங்க பாரத்தை என் மேல வைத்து விடுங்க, நான் காரியங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. யாருங்க இந்த காலத்துல சொல்லுவாங்க, உனக்கு எந்த கஷ்டம்னாலும் நீ என்ன என்கிட்ட வா, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம கண்ணுக்கு அவங்க எப்படி தெரிவாங்க? ஆனா ஒரு சாதாரண மனுஷன் இப்படி சொல்லுவாங்களான்னு என்கிட்ட உட்காந்துருக்கோம். இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷங்களை தேடுறியே, உலகத்தை உருவாக்குற உன் தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காத, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. உன் பாரத்தை அவர் மேல வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நீங்க உங்க பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிரா எந்த மாதிரியான பாரம் வேணா இருக்கலாம். மனுஷர்கள் மூலமாக ஏற்படுகிற பாரமா இருக்கலாம், இல்லைன்னா உடல் உபாதைகளினாலே ஏற்பட்ட பாரங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளோ காலநிலைகளோ உங்க வீட்டாரோ, எனக்கு தெரியல, எந்த பாரத்தை உங்க இருதயத்துல வச்சுக்கிட்டு உங்க ஹார்ட் ஹெவியா தெரியுதோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பாரம் எதுவா இருந்தாலும் அதை என்னிடத்துல கொடுத்துரு, நான் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார் ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவரை பிடிச்சுக்கோங்களேன். ஏங்க மனுஷங்களுடைய கரத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இன்றைக்கு நமக்கு உதவுகிற ஆண்டவர் இருக்கிறார். நம்மளுடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை நிலைத்து நிற்க வைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த 3 காரியங்களை செய்ய கர்த்தர் ரெடியா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, துணோப்பேற்கலாக்கியத்தை எங்கள் தந்தையரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பாரமா இருந்தாலும் ஆண்டவரே உங்களை இடத்துல கொடுத்துட சொல்றீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தேவையில்லாமல் அழிந்து போகிற, ஆண்டவரே மறைந்து போகிற இந்த காரியங்களுக்காக உட்கார்ந்து ஆண்டவரே அழுதுகிட்டு, ஆண்டவரே சோர்ந்து போய் சாப்பிடாம படுத்துக்கிட்டு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துகிட்டு இப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, எந்த பாரம் இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் காரியங்களை பார்த்துப்பேன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தள்ளாட விட மாட்டீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை கலங்கடிக்க மாட்டீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு சுபிக்ஷமான ஒரு பதில நீங்க கட்டளையிடுறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு மிக்க நன்றி அப்பா, மிகவும் நன்றி அப்பா, உமக்கு மிகவும் நன்றி அப்பா. என் மனசுல இருக்க பாரத்தை யாரிடத்துலயும் சொல்ல முடியாதுன்னு தவிக்கிற ஒரு தாயாரை பாக்குறேன். அது எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும் என் கர்த்தர் அந்த பாரத்தை எடுத்து போட்டு அந்த மகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உதவி செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாளை காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.